வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் காதோரம் போய் சொல்லு. அந்த டீனேஜ் லவ் ஸ்டோரியில வித்தியாசமான ஒவ்வொரு பாட்டும் வித்தியாசமான பாட்டு இருந்தது. அதனாலதான் படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் அந்த பாட்டு தான். அந்த பாடல்கள் 7 விதமான பாட்டு. வானத்துல வந்து வானவில்லின் நிறம் 7 நிறம்னு சொன்னா இந்த படத்துல 7 விதமான பாட்டு, 7 விதமான தரம், 7 விதமான நிறம். அந்த அளவுக்கு அந்த படத்துல பாட்டு ஒன்றும். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா என்னுடைய இணைய நண்பர் பாடுநிலா பாலு, மறைந்து விட்ட பாலு அவர்கள் இந்த படத்துல எனக்கு பண்ண ஒத்துழைப்பு வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த கட்டடிப்பும் காலேஜுக்கு திரையரங்கத்துல அந்த பாட்டு வந்து முடிஞ்சு போச்சுன்னு டைட்டில் போட்டேன். வேற வழியே இல்லாம டைட்டில் போட்டேன். அந்த பாட்டு முடிஞ்சா அந்த பாட்டு போயிடுச்சான்னு கேட்டுட்டு சினிமா தியேட்டருக்குள்ள வரத்துக்கே அந்த முதல் பாட்டு போயிடுச்சா, நான் அடுத்த ஷோக்கு வருவேன்னு. அந்த அளவுக்கு அந்த கட்டடிப்பும் காலேஜுக்கு பாட்டு அண்ணன் பாலு பாடி கொடுத்திருந்தார். அதே மாதிரி பாலனை வந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாலோ அந்த பாட்டும் பாலனம் பாடி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி மோகம் வந்து தாகம் வந்து என்ற அந்த பாட்டு ஒரு மழை சாங்கு. அந்த பாட்டு அந்த காலத்துல ஒரு பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்துச்சு. அந்த பாட்டை அண்ணன் பாலன் பாடி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் மறைந்து விட்ட மலேசியா வாசுதேவன் அவர் என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே எங்கள் முன்னாடி வந்தாடும் ரோஜாக்களே அந்த பாட்டை அவரு அது கலைக்கிருந்தாரு. அதை போல இந்த படத்துல இன்னொரு பாடல், முக்கியமான பாடல், அதை மறைந்துவிட்ட நம்முடைய சங்கீத சாம்ராட் என்று சொல்லக்கூடிய அண்ணன் TMS அவர்கள் இதயமதை கோவில் என்று இந்த பாட்டை அவர் பாடி கொடுத்திருந்தார். அதை போல இந்த படத்துல பெரிய ஒரு முக்கியமா ஒரு பெரிய சிகரம் வைத்தார் போல, வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் காதோரம் போய் சொல்லு என்ற இந்த பாட்டை அண்ணன் ஜேசுதாஸ் அவர்கள் அவர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்திருந்தார்.